JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம்: தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதியல்வது நாடு. இதனுடைய விளக்கம் என்னவெனில், மிகுந்த பசி, நீங்காத நோய், வெளியில் இருந்து வந்து தாக்கும் பகை ஆகிய இவை இல்லாமல் இருப்பது நாடு. வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே, நீ பாக்கியமுள்ளது. சிந்தனைக்கு கர்த்தர் இப்படியாய் சொன்னார்: என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல இந்திய தேசத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் சுதந்திர இந்தியாவில் பசியோடும் பட்டினியோடும் இருக்கிற ஜனங்கள் பசியாறி மகிழவும், நோயோடு வாழ்கின்ற ஜனங்கள் நோய் நீங்கி சுபிட்சமாய் வாழவும், அண்டை நாடுகளின் பகைகள் மறைந்து தேசத்தில் சமாதானம் காணப்படவும், எவ்வித வேறுபாடுகளும் இன்றி சகோதரத்துவத்திலே ஒவ்வொருவரும் வளர்ந்து பெருகவும், விசேஷமாய் உம்மை அறிந்த ஒவ்வொரு ஜனங்களும் இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தின் தூண்களாய் காணப்படவும் கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.